ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. என்னடா இது இன்றைக்கி ஜொமேட்டோ டிஷர்ட் போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ஜொமேட்டோ தான் லாகின் பண்ணியிருக்கோம். ஸ்விக்கி லாகின் பண்ணல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கிட்டோங்க. ஸ்விக்கி லாகின் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்தால் நம்ம 11 மணிக்கெலாம் லாகின் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம எழுந்ததே 11:40க்கு தான் எழுந்தோம். அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து ஜொமேட்டோ லாகின் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 days ஜொமேட்டோ தான் லாகின் பண்ணி ஓட்ட போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு ஆர்ட்ரு நமக்கு நல்லா வருது. ஏன்னா நம்ம ஜொமேட்டோலேருந்து ஸ்விக்கிக்கு சேஞ்ச் ஆன ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ரு சரியாக நமக்கு வரல அப்படின்றதுக்காக தான். இப்போ ஆர்ட்ரு ஓரளவுக்கு வருது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம ஒரு 3 hours மட்டும்தான் லாகின் பண்ணி ஓட்டினோம். மதியம் 12 to 3. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலாக் போஸ்ட் பண்ண முடியல. இன்னிலேருந்து கரெக்டாக வரும் விலாக், நம்ம கரெக்டாக போஸ்ட் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ விலாக் போஸ்ட் பண்ணல. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு டைமில் விலாக் போஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 சாரி. இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக தரேன். அதாவது எனக்கு டைமிங் தாங்க பிரச்சனை. எனக்கு வந்து டைம் இருந்தால் நான் காலைல ஒரு 11:30-11 மணிக்கு சம்திங் நான் விலாக் போஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் 12 to 4 கண்டினியூவாக ஓட்டுவேன். ஜொமேட்டோ ஓட்டினா, ஸ்விக்கி ஓட்டினா 12 to 3 அப்படின்னும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம வேலைலாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம விலாக் போஸ்ட் பண்ண, அதாவது எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நமக்கு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம 11 to 12 மணிக்குள்ளார விலாக் போஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் 4-5 இந்த டைமுக்குள்ளே நம்ம கரெக்டாக நான் விலாக் போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:36 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 270 ரூபா என் பண்ணியிருக்கோங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம். லாஸ்ட் ஆர்டர் இப்போ தான் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். நம்ம அந்த லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நங்கநல்லூர் பக்கம் வந்துட்டே இருந்தோம். நான் நினச்சிட்டே இருந்தேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நமக்கு ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு ஆர்டர் போட்டாங்க. இங்கேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம், நம்ம வேளச்சேரி பக்கம் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டாண்ட வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆர்டர் விழும், இல்லாமல் இருக்காது. நமக்கும் அதே மாதிரி தான் இங்கே தான் ஆர்டர் வந்திருக்கு. சாந்தி லட்சுமி சைவ உணவகம் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இல்லைனாலும் இங்கே வந்தால் கம்பல்சரி ஆர்டர் விழும். அது நல்லா தெரியும். 100% வந்து கண்டிப்பாக இங்கே ஆர்டர் வரும். யாராவது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்டர் இல்லை அப்படின்னா நங்கநல்லூர்லேருந்து கரெக்டாக இந்த ஹோட்டலாண்ட வந்து மட்டும் நில்லுங்க, கரெக்டாக ஆர்டர் வரும். டைம் பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் இருக்க ஸ்ரீ குப்தா பவன், இங்கே தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மடுவாங்கரை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆகல, வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் நம்ம கரெக்டாக 45 நிமிஷம் இருக்குது. இப்போ நமக்கு எத்தனாவது ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 6வது ஆர்டருங்க. இன்னும் ஒரு ஆர்டர்னா 2 ஆர்டர் பார்க்கலான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆகுதுங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரஃபி பிரியாணி. இங்கே தான் நமக்கு லாஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணிங்க. இந்த ஆர்டரோடு முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். டைமும் முடிய போகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். சரி கிளம்பலாம் வாங்க. நம்ம ஃபுட்டு பிக் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம எவ்வளோ என் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 379 ரூபா என் பண்ணியிருக்கோங்க. 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் தரமணியில் இங்கே தாங்க கொடுத்தோம். சரிங்க, நம்ம ரூம் போயிட்டு 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டலாம். டைம் ஆகுது, கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுதுங்க. நம்ம வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு லாகின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேளச்சேரி டு நங்கநல்லூர் போட்டாங்க. பக்காவாக முடிச்சிட்டோம். காலையில் வந்து அதே சேம் ஹோட்டல் தான், சாந்தி லட்சுமி சைவ உணவகம். இங்கே தான் நம்ம செகண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து மடிப்பாக்கம்.
நம்ம டோட்டலாக வந்து எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் பார்த்துருக்கோங்க. 450 ரூபா பண்ணிடுவோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் 175 ரூபா. அதுக்கு வந்து நம்ம 15 ஆர்டர் பார்க்கணும். பார்த்தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆர்டர் வந்து மடிப்பாக்கம் ட்ராப்பு. ஃபுட் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம போய்ட்டு பிக் பண்ணிட்டு சீக்கிரமாக கிளம்பலாம். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம உள்ள ஓட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போட்டு இன்சென்டிவ் எடுத்துக்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:37 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 553 553 ரூபா பண்ணியிருக்கோம். 11வது ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்க ஸ்ரீ எம்பாரியர். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலை. இங்கேருந்து ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்துக்கு உள்ளே தான். இந்த ஆர்டர் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 ஆர்டர் பார்க்கணுங்க. அப்போ தான் நமக்கு இன்சென்டிவ் வரும். இன்னைக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருங்க. 175 ரூபா 15 ஆர்டர் பார்த்தா. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க சீசால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க ஆர்டர் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டர். 2 ஆர்டருமே வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான். இந்த 2 ஆர்டருமே நம்ம பார்த்தா ஆர்டர் கவுண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 13 வரும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்டருமே ஃபுட் ரெடி வந்துருச்சு. போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:52 ஆகுதுங்க. நம்ம எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 681 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 15வது ஆர்டர் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க சீஸ் ஒர்க் இங்கே தான். இங்கே வந்து இந்த ஆர்டர் பார்த்தா நமக்கு அநேகமாக இன்சென்டிவ் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. வேளச்சேரி உள்ள தாங்க ட்ராப் இதுவுமே. ஃபுட் ரெடி வந்துச்சு. சரி, போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:57 ஆக போகுதுங்க. இன்னும் ஸ்லாட் முடிய 3 நிமிஷம் தான் இருக்குது. ஃபைனலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1089 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 19 ஆர்டர் பார்த்துருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் மீசக்கடை. இங்கே தான் நமக்கு லாஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது நமக்கு லாஸ்ட் ஆர்டர், 20வது ஆர்டர். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நங்கநல்லூர். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம ரூம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் சம்திங் வரும்னு நினைக்கிறேன் வேளச்சேரி, நங்கநல்லூர் டு வேளச்சேரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேங்க, டைம் ஆகுது, கிளம்புவோம். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுதுங்க. ஃபைனலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1123 1123 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோங்க, அவ்வளோதான். ஓகேங்க, கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.